ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 149 வசனம் 8 மற்றும் 9வது வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனை ஜெப நேரத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் தங்கள் உதடுகளின் துதியை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி. கர்த்தரை உயர்த்துவதும் துதிப்பதும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு புது பாட்டை பாடுவதும் ஏற்புடையதாய் இருக்கிறது. துதி என்பது நாம் தேவனை துதிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த துதி ஸ்தோத்திரமானது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாய் இருக்கிறது. Praising God, praises to God is a spiritual weapon. அந்த துதி ஸ்தோத்திரங்களினாலே பிசாசு அடங்கி போகிறவனாய் இருக்கிறான். துதி மனித பலவீனத்திலிருந்து தேவ பலத்திற்கு நம் கவனத்தை திருப்புகிறது. யோசபாத் யுத்தம் செய்ய புறப்படுகிற பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறோம், உம்முடைய முகத்தையே நாங்கள் பார்க்கிறோம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் யுத்த களத்துக்கு போவதற்கு முன்பாக பாடகரை நிறுத்தி மகா சத்தமாய் தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரித்து துதித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாய் துதியினால் இஸ்ரவேலர் யுத்தங்களை ஜெயித்தார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் துதிக்கிற பொழுது அசைவாடுகிற அந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் தொடர்ந்து தேவனை துதிப்பது, அவரே நம்மை ரட்சிப்பவர் என்றும், அதே நாம் துதிப்பது அவர் நமக்கு செய்யும் பெரிய காரியங்களுக்கு அது சாட்சியாய் அமைகிறது. அது மட்டுமல்ல, சத்துருவை அது அடக்கி போடுகிறதா இருக்கிறது. நாம் தேவனை துதிக்கிற பொழுது சத்துரு அடங்கி போகிறான். இஸ்ரவேலிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே யுத்தத்தில் நீதியை நிலைநாட்ட எதிரிக்கு முன்பாக பட்டயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். துதியின் ஆர்ப்பரிப்பு, துதி த பிரைசஸ் டஸ் மிரக்கல்ஸ். எரிகோ கோட்டை அப்படிதான் துதியின் ஆர்ப்பரிப்பினாலே விழுந்தது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. அதே வசனத்துல கீழ்ப்படிதல கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். அந்த ஆவியின் பட்டயம் இங்கே உருவகம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய பட்டயம் எது தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய பட்டயம் தேவனுடைய வார்த்தை. எபேசியர் 6:17 இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு 2 ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு துதி, ஒன்னு தேவனுடைய வார்த்தை. One is praises and the word of God. அந்த தேவனுடைய வார்த்தை பவர்ஃபுல். இட்ஸ் சோ பவர்ஃபுல். அது வல்லமை உள்ளது, ஜீவன உள்ளதா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தால் இட் இஸ் சோ ஷார்ப்பர். ஆமென். டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட். அல்லேலூயா. அது என்ன பண்ணுதுன்னா ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் வகையா இருக்கிறது, பிரித்து போடுகிறது. அதில் இருக்கிற அவிவிசுவாசம், கெடுக்குத்தனங்கள், everything will come out because the word of God is so powerful. It breaks all deceit and unbelief. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஆசீர்வாதம். இந்த தேவ வார்த்தையை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது எதிராளி எதிர்க்கவும் மிதிக்கவும், ஆமென், இந்த ஆவியின் பட்டயத்தினால பிசாசை விரட்டி அடிக்கவும் முடியும். உடைய கரங்களில் தேவன்
அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை கொடுத்திருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. when you speak the word of God, it acts like a sword. amen. அது பட்டயம் போல செயல்படுகிறது. எதிரி விழுந்து போகிறான், சிதறடிக்கப்படுகிறான். தேவனை துதியுங்க, வார்த்தைகளை சொல்லி துதியுங்கள், வார்த்தைகளை பேசுங்கள். அது பட்டயம் போல செயல்படுகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இரக்கங்கள் பாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆவிக்குரிய தேவனும் நாங்கள் ஆவிக்குரியவர்களும் எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் எவ்விதமாய் ஜாக்கிரதையாய் நடந்து ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு துதியையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகி ஆவிக்குரிய பட்டயத்தையும் கொடுத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் யுத்த காலத்திலே நிறுத்தி இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்கு தயவுக்குமாய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் போராட்டத்திலே இவர்கள் ஜெயம் கொள்வார்களாக. மை துதிக்கிறவர்களாய் சத்ருவின் வல்லமைகளை ஆவியின் பட்டயத்தினாலே மேற்கொள்ளவர்களாய் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.